தமிழகத்தில் ஊடுருவ நினைக்கும் RSSஇன் எந்த முயற்சியும் தமிழகத்தில் ஈடுபடாது என்று திமுக அமைப்பு செயலாளர் பாரதி தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் நடைபெற்ற திமுக கூட்டத்திற்கு பின்னர் பாரதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மும்மொழி கொள்கையை எதிர்ப்பதன் மூலம் தாய்மொழியை எதிர்க்கிறதா தமிழ்நாடு என்ற மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கேள்வி எழுப்பியதை சுட்டிக்காட்டிய பாரதி, மொழி கொள்கை பற்றி புரியாமல் மக்களை குழப்புவதற்காக இப்படி கூறுகிறார்கள் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் 57 ஆண்டுகளாகவே இருமொழிக் கொள்கையை தான் பின்பற்றி வருகிறோம் என்றும், இருமொழி கொள்கையை படித்தால்தான் வெளிநாடுகளில் தமிழர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர் எனவும் பாரதி தெரிவித்தார். இருமொழி கொள்கையை ஏன் கெடுக்க பார்க்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பிய அவர், தமிழர்கள் மீது அவர்களுக்கு என்ன கோபம் என்று தெரியவில்லை என்று தெரிவித்தார். தமிழக அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமா என்ற கேள்விக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்காவிலிருந்து வந்த பிறகுதான் தெரிய வரும் என்றும் பாரதி தெரிவித்தார். ஏறத்தாழ 57 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே இந்த இருமொழி கொள்கை தான் இந்தியாவிலேயே தரமும் தமிழ்நாட்டிலேயே தான் கல்வி தரம் பெரிதாக இருக்கிறது என்று ஒன்றிய அரசு கொடுத்திருக்கிற புள்ளிவிவரம் தான் சொல்லுது. அது மட்டுமல்ல, இந்த இருமொழி கொள்கையால் தான் தமிழ்நாட்டிலே இருக்கிறவர்களுக்கெல்லாம் பிற நாடுகளில் அவுட் சோர்சிங், அமெரிக்கா, கனடா போன்ற பல நாடுகளிலே வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு முதலிடம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் 2 லாங்குவேஜ் ஃபார்முலா. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த ஸ்கீமை ஏன் திடீர்னு வந்து கொண்டாந்து கெடுக்க பார்க்குறாங்க? பொறாமை. தமிழ்நாடுல இருக்கிற பூரா உலகத்தில் நல்லா இருக்கிறாங்க. தமிழ்நாடு எல்லாத்திலும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கு, எஜுகேஷனோட வளர்ந்துருது. இதை எப்படியாவது மங்கடிக்க வேண்டும் இருக்க ஒரு தாழ்வு, அதாவது ஒரு கெட்ட நோக்கத்தோடு